ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய தரம் 10 அலகு 16ல வந்து பிள்ளைகள் அலகு பரீட்சைக்கான விடைகளை வந்து பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். என்ன ஓகே ரைட். முதலாவது பாருங்கோ பிள்ளைகள், எல்லா வினாக்களுக்கும் விடை தருக என்று கேட்கப்பட்டிருக்குது. அதுல முதலாவது கேள்வியில முதலாவது பாருங்கோ, கீழே தரப்பட்டுள்ள விஞ்ஞான விவரணத்தை பூர்த்தி செய்க. அதாவது சரியான விடையுங்கள் நீங்கள் கீறிட்டு இந்த விஞ்ஞான விவரணத்தை வந்து பிள்ளைகள் நீங்கள் இப்ப பூர்த்தி செய்ய வேணும். சரிதானே? ஓகே, முதலாவது சுதாகர் வாசியுங்கோ. கீழே தரப்பட்டுள்ள அது ஓகே, நீங்கள் இனி கேள்வியை வாசியுங்கோ. அன்றாட வாழ்வில் சடப்பொருட்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வதை அவதானிக்கலாம். வெப்பம் ஏற்றும் போது மெழுகு உருவாதால் பௌதிக மாற்றமாகும். ரைட். வெப்பமேற்றும் போது பிள்ளைகள் மெழுகு உருகுதலானது பௌதிக மாற்றம் எனப்படும். என்ன மெழுகு உருகுறது உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு பௌதிக மாற்றம். ரைட். அடுத்தது மாறன். கொண்டிசானது வெப்பமேற்றும் போது ஓட்டு வாயுவை வெளியேற்றும். ஓகே, கொண்டீஸ் ஆனது வெப்பமேற்றும் போது ஆக்சிஜன் வாயுவை வெளியேற்றும். என்ன பிள்ளைகள? அப்ப இது சரியண்டா சரி போடுங்க பிள்ளைகள, சரி போடுங்க ரெட் பென் எடுத்து. ரைட். அடுத்த சரண். இது பௌதி ரசாயன மாற்றம் எனப்படும். இங்க வாயு வெளியேறது, ஆகவே உங்களுக்கு தெரியும் வாயு வெளியேறது இரசாயன வீழ்வடிவுகள், நிறமாற்றம், மனம் எல்லாம் பாரதெல்லாம் இரசாயன மாற்றத்தில். என்ன அப்ப இது இரசாயன மாற்றம் என்னப்படும். ஓகே ரைட். அடுத்தது தயானி. இதில் பங்கு பற்றும் பதார்த்தம் விளைவு எனவும் தாக்கத்தில் தோன்றும் புதிய பதார்த்தம். கவனிங்கம்மா, இதுல பங்கு பெற்றுகிற பதார்த்தத்தை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? தாக்கி. பதார்த்தம் வந்து பிள்ளைகள் தாக்கி. என்ன தாக்கி எனவும், தாக்கத்தில தோன்றுகின்ற புதிய பதார்த்தம் பிள்ளைகள் விளைவு எனவும் அழைக்கப்படும். சரிதானே? ரைட். சரி என்றா சரி போடுங்க. அடுத்தது சசிதா வாசியுங்க. ரசாயன தாக்கங்களை 4 வகையாக வகைப்படுத்தலாம். பின்வரும் ரசாயன தாக்கத்தை இனங்காண்க. முதலாவது கேட்டிருக்குது பிள்ளைகள், இரசாயன தாக்கங்களை 4 வகையாக வகைப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும். என்ன பின்வரும் இரசாயன தாக்கங்களை இனங்காண சொல்லி இருக்குது. ரைட். அப்ப நான் இன்னைக்கு கேட்க நீங்க விட சொல்லணுமே. முதலாவது தாக்கம் சசிதா தான் விட சொல்ல போறீங்க. ஐதரசன் குளோரினோட சேர்ந்து 2 HCl வருதம்மா. இது என்ன தாக்கம்? 2 சேர்ந்து ஒன்றாக வருது பிள்ளை. அப்ப இது என்ன தாக்கம்? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அதாவது பிள்ளைய 4 வகையான தாக்கம் என்றது இரசாயன சேர்க்கையோ, இரசாயன பிரிகையோ, ஒற்றை இடப்பெயர்ச்சியோ, இரட்டை இடப்பெயர்ச்சியோன்னு நீங்கள் எழுதலாம். அப்ப ஐதரசனம் குளோரைடு ரசாயன சேர்க்கை. ஓகே, இரசாயன சேர்க்கை பிள்ளையா? அப்ப இரசாயன சேர்க்கைண்டா ஓகே, சரி போடுங்க. அடுத்தது பிள்ளைகள், அடுத்தது தேவதாசினி சொல்லுங்கம்மா. கால்சியம் கார்பனேட்டை நாங்கள் வெப்பமேற்றும் போது அது கால்சியம் ஆக்சைட்டாகவும் கார்பனீர் ஆக்சைட்டாகவும் பிரிகை அடையுது. அப்ப இது 2வது தாக்கம் என்ன தாக்கம்? தேவதாசினி, 2வது தாக்கம் என்ன தாக்கம் அம்மா? ஒரு சேர்வை 2 சேர்வைகளாக பிரிகை அடையுது. அப்ப இது என்ன தாக்கம் பிள்ளைகள்? ரசாயன பிரிகை தாக்கம். ஓகே, ரசாயன பிரிகை தாக்கம். என்னம்மா? ரைட். ஓகே. அடுத்தது பிள்ளைகள் பாருங்க, 3வது மெக்னீசியம் செப்பு சல்பேட்டோட சேர்ந்து மெக்னீசியம் சல்பேட்டும் செப்பும் வருது. அப்ப மெக்னீசியத்தை நாங்க செப்பு சல்பேட்டுக்குள்ள இடும்போது மெக்னீசியம் சல்பேட்டும் செப்பும் வருது பிள்ளைகள். இது ஒற்றை இடப்பெயர்ச்சி. இது ஒற்றை இடப்பெயர்ச்சி என்று சொல்லப்படும். அதாவது மெக்னீசியம் தாக்க வீத தொடர்ல வந்து பிள்ளைகள் செப்புக்கு மேல இருக்குது. எனவே நாங்கள் மெக்னீசியத்தை செப்பு சல்பேட்டுக்குள்ள இடும்போது அது செப்பை வந்து இடம்பெயர்க்கும். அப்ப இதை சொல்றது ஒற்றை இடப்பெயர்ச்சி. ஓகே. அடுத்தது பேரியம் குளோரைட்டுக்கு சோடியம் சல்பேட் சேரும் போது பிள்ளைகள் பேரியம் சல்பேட்டும் சோடியம் குளோரைட்டும் வருது. இது என்ன தாக்கம்? இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஓகே, இது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். அப்ப சரி போடுங்க. அடுத்து 5வது
பொட்டாசியம் புரோமைட்டுக்கு குளோரின் சேர்க்கும் போது பொட்டாசியம் குளோரைட்டும் புரோமினும் வருது. அப்ப இது என்ன தாக்கம்? ஒற்றை இடப்பெயர்ச்சி ஒட்டை தாக்கம். உற்பத்தி. ஒற்றை இடப்பெயர்ச்சி என்ன பிள்ளைகள்? அப்ப ஓகே சரியா எல்லாருக்கும்? ஓம் டீச்சர். ஓகே ஓம் டீச்சர். நல்ல பிள்ளைகள் சரி போடுங்க. ரைட். இனி பிள்ளைகள் அடுத்ததுக்கு போவோம் நாங்கள். சரிதானே? ரைட். சரி, யார் ஒரு ஆள் வாசிங்க. தேவதாசினி வாசிங்க பாப்போம் 3வது கேள்விய. பின்வரும் உலோகங்களை பயன்படுத்தி அதன் கீழ் வினாவப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்குக. ரைட். பின்வரும் உலோகங்களை பயன்படுத்தி அதன் கீழ் வினாவப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கட்டா. ரைட். முதலாவது வாசிங்க. என்ன மூலகம்? ஏஜி என்றது என்ன பிள்ளையால்? வெள்ளி. வெள்ளி. எம்ஜி என்றது மெக்னீசியம். மெக்னீசியம். என்ன என்றது சோடியம். சோடியம். ரைட். சியு செப்பு. சப்பு. செப்பு. இரும்பு. இரும்பு. ரைட். முதலாவது கேள்வி வந்து பிள்ளைகள். ரைட். சுதாகர் வாசிங்க முதலாவது கேள்விய. நீருடன் விரைவாக தாக்க முடியும் உலோகம் எது? இரும்பு. நீருடன் விரைவாக தாக்கம் புரியும் உலோகம் எது? எது சுதாகர்? சோடியம். சோடியம். என்ன எந்த உலோகம்? சோடியம். சோடியம். அப்ப சோடியம் என்று போட்டிருந்தா சரி போடுங்க பிள்ளைகள். ரைட். இதுல தரப்பட்ட மூலங்கள் ஒரு தாக்க வீத தொடர்ல இருக்கிறதின் அடிப்படையில ஒரு சொல்லுங்க பாபன் டீச்சருக்கு. இதுல உள்ள மூலகங்களை தாக்க வீத தொடர்ல இருக்கிறதின் அடிப்படையில ஒருக்கா சொல்லுங்க. அப்ப மாக மேல இங்க என்ன இருக்க போகுது பிள்ளைகள்? சோடியம். சோடியம். அடுத்தது மெக்னீசியம். மெக்னீசியம். ஓகே. அடுத்தது இரும்பு. 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 ஓகே. அடுத்தது செப்பு. அடுத்தது செப்பு. வெள்ளி. ஓகே. அடுத்தது வெள்ளி. ரைட். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும் தாக்க வீத தொடர்ல மேல உள்ள மூலகங்கள் என்ன? சோடியம், பொட்டாசியம், கால்சியம் என்பன குளிர் நீருடனே விரைவாக தாக்கம் புரிகிற உலோகங்கள் என்ன? அப்ப இதுல முதலாவதுக்கு என்ன விட போடுவீங்க? சொன்ன மாதிரி என்ன போடுவீங்க? சோடியம் போடுவீங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப முதலாவது சோடியம். ரைட். 2வது கேள்விய பிந்துஜன் வாசிங்கோ. பிந்துஜன் ஓம் வாசியப்ப. ஐதான HCl அமிலத்துடன் தாக்கம் புரியாத உலோகம். ரைட். ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம் புரியாத உலோகம் முதல் எது பிள்ளைகள்? சப்பு. சப்பு. செப்பு. என்ன சுதாகர்? எந்த மூலகம்? செப்பு. செப்பு. என்ன பிள்ளைகள்? ஓகே. செப்பு. செப்பு வந்து பிள்ளைகள் ஐதான அமிலங்களுடன் தாக்கத்துல புரியாது. சரிதானே? அப்ப செப்பு வந்து பிள்ளைகள் ஐதான அமிலத்துடன் தாக்கம் புரியாத உலோகம் இங்க தரப்பட்டதில்ல. அப்ப நாங்க கேக்குறேன் வெள்ளி புரியுமோ? இல்ல. அப்ப நீங்கள் வெள்ளிய போடையில வெள்ளி கீழே இன்னொன்றுக்கு விடியா வருது. என்ன என்ன பிள்ளைகள்? ஓம் டீச்சர். அதுக்கு வெள்ளியும் வரும் அப்பன். ஆனா வேற கீழே இன்னொன்றுக்கு வந்து வெள்ளி வாரபடியே நாங்கள் இங்க செப்ப போடுறோம். என்ன சரிதானே? ரைட். அடுத்த 3வது இலகுவாக வெண்ணிற சுவாலையுடன் எரிந்து ஆக்சைடாக மாறுகிற உலோகம் எது? சசிதா சொல்லுங்க. மெக்னீசியம். ஓகே. மெக்னீசியம். என்ன பிள்ளைகள்? அப்ப இதுக்கு என்ன போடுவீங்க பிள்ளைகள்? Mg என்று போடுவீங்க. மெக்னீசியம். ஓகே. மெக்னீசியம். ரைட். அடுத்தது 4வது வந்து பிள்ளைகள் வலுவில் கடுமையாக வெப்பமேற்றினாலும் ஆக்சைட்டை உருவாக்காத உலோகம் இதுல எது? இரும்பு. வெள்ளி. வெள்ளி. என்ன வெள்ளி. ரைட். வேற எந்த மூலகங்கள் வழியில கடுமையாக வெப்பமேற்றினாலும் ஆக்சைட்டை உருவாக்காது? வெள்ளி, பொன், பிளாட்டினம். பிளாட்டினம். ஓகே. பிளாட்டினம். தாக்க வீத தொடர்ல மிகவும் கீழே உள்ள 3 மூலகங்களும் என்ன பிள்ளைகள்? ஓகே. 5வது பாருங்க பிள்ளைகள் கொதி நீராவியுடன் வெப்பமேற்றும் போது மாத்திரம் ஹைட்ரஜன் வாயுவை தோற்றுவிக்கிற மூலகம் எது? அலுமினியம். உங்க தரப்பட்டது இல்லையடா? அலுமினியம் தரப்பட்டிருக்குதோ? இங்க தரப்பட்டது மகன் வெள்ளி, மெக்னீசியம், சோடியம், செம்பு, இரும்பு. அப்ப இதுல ஓகே. இது இரும்பு. இரும்பு. என்ன ராசா? வேறு என்ன ராசா?
நீங்க சொன்ன மாதிரி அலுமினியம், இரும்பு, இன்னும் ஒரு உலோகம் சொல்லுங்க பாப்போம். நாகம், நாகம் என்ன? ஓகே பிள்ளைகள். அப்ப கொதி நீராவியுடன் வெப்பமேற்றும் போது மாத்திரம் ஹைட்ரசன் வாயுவை தோற்றுவிக்கிற மூலகங்கள் வெப்பமேற்றினாத்தான் ஹைட்ரசனை தரும். யார் யாரப்போ? அலுமினியம், நாகம், இரும்பு. அப்ப இதுல அலுமினியமும் நாகமும் இங்கு தரப்படவில்லை. யார் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள்? இங்க இரும்பு. இரும்பு தரப்பட்டபடியே இரும்ப போடுவீங்களே என்ன சொல்லுங்கள். அப்ப ஓகே, சரி போடுங்க. நீங்க சரியா செய்திருந்தா சரி போடுங்க பிள்ளைய. சரிதானே? ரைட். இனி அடுத்ததுக்கு போவோம் பிள்ளைகள். ரைட், மாறன் வாசியுங்கோ. இரும்பானது தாக்கத்தொடரின் மத்தியில் காணப்படும் உலோகமாகும். மண்ணில் அடங்கியுள்ள இரும்பு தாதிலிருந்து இரும்பு பிரித்தெடுக்கப்படுகின்றது. இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படும் இரும்பு தாதின் பிரதான கூறு எது? ரைட், இதப்பன் ஹெமடைட்டு. ஏமடைட் என்ன? இரும்பு பிரித்தெடுப்புல பயன்படுகிற இரும்பு தாதின் பிரதான கூறு வந்து பிள்ளைகள் ஏமடைட். ஓகே, அடுத்த டயானி வாசியுங்கோ. இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படும் மூலப்பொருட்கள் அவை. ரைட், சொல்லுங்க பாப்பம். இரும்பு பிரித்தெடுப்பில பயன்படுகிற மூலப்பொருட்கள் அவை அம்மா. சுண்ணாம்புக்கல். ஓகே, ஹெமடைட். ஏமடைட். ஓகே, கார்பன். கார்பன் என்ன? அப்ப 3 பொருள் வரும் என்ன பிள்ளைகள்? இரும்பு பிரித்தெடுப்புல பயன்படுகிற மூலப்பொருட்கள் ஒன்று ஏமடைட் என்ன, அதாவது Fe2SO3. அடுத்தது சுண்ணாம்புக்கல் இல்லாட்டி கால்சியம் கார்பனேட் என்று போட்டிருப்பீங்க, CaCO3. அடுத்தது கார்பன் அல்லது கட்கரி என்று போட்டிருப்பீங்க. ஓகே, அடுத்த சசிதா. இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படுத்தப்படும் கழிவுப் பொருட்கள் சிலிக்காவும் அலுமினாவும். ரைட், இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படுகிற கழிவு பொருள். அலுமினியம், சிலிக்கேட். ஆமா, இங்க கவனிக்க வேணும். இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படுகிற கழிவு பொருட்கள். அப்ப இரும்பு பிரித்தெடுப்புல வார கழிவு பொருட்கள். ஓம் டீச்சரோ. சரியோ? அதாவது இரும்பு பிரித்தெடுப்பில பயன்படுகின்ற கழிவு பொருட்கள். நாங்க சொல்ற அந்த அல்மினாவும் Al2O3யும் சிலிக்கன் நீரோக்சைட்டும் வந்து பிள்ளைகள் இரும்பு தாதில உள்ள கழிவுகள். அவை என்னம்மா? இரும்பு இரும்பு தாதில உள்ள கழிவுகள் தான் அவை. அதாவது இரும்பு தாது ஹெமடைட்டோடு சேர்ந்து வருகிற அந்த அலுமினியமும் சிலிக்கனும் வந்து பிள்ளைகள் ஆக்சிஜனோட சேர்ந்து அங்க அல்மினாவும் சிலிக்காவும் வரும் என்ன பிள்ளைகள்? சிலிக்கன் நீரோக்சைட்டும் வரும். ஓகே, அப்ப இங்க கவனிங்க, இரும்பு பிரித்தெடுப்புல பயன்படுகிற கழிவு பொருட்கள். சரி, இது ஒருக்க வடிவா பாருங்க. கேட்கப்பட்டது இரும்பு பிரித்தெடுப்பில பயன்படுகின்ற கழிவு பொருட்கள். ரைட், அப்ப இதுக்கு என்ன போடுவீங்க நீங்கள்? Al2O3 SiO2 போடுவீங்களோ, அல்லாட்டி கால்சியம் சிலிக்கேட்டும் கால்சியம் அல்மினேட்டும் போடுவீங்களோன்றது எனக்கு ஒருக்கா வடிவா யோசிச்சுட்டு சொல்லுங்க பிள்ளையா. இரும்பு தாதில் என்ன இருக்கும் பிள்ளைகள்? அலுமினியமும் சிலிக்கனும் இருக்கும். ஓகே, அப்ப இரும்பு பிரித்தெடுக்கும் போது பிள்ளைகள் அந்த ஏமடைட் வந்து என்னவாக பிரிகை அடையும் சொல்லுங்க பாப்பம். Fe2O3 தான் ராசா. என்னவாக பிரிகை அடைஞ்சு வரும் பிறகு இரும்பு பிரித்தெடுப்புல இரும்பாக வரப்போகுது. ஓகே, இரும்பாக வரப்போகுது. ரைட், அப்ப இங்க கேட்கப்பட்டது இரும்பு பிரித்தெடுப்புல பயன்படுகிற கழிவு பொருட்கள். அப்ப நீங்க என்ன போடுவீங்க? இரும்பு தாதியில உள்ள கழிவு பொருட்களை போடுவீங்களோ, அல்லாட்டி கடைசியா வருகிற கழிவு பொருட்களை போடுவீங்களோ? கடைசியா வரது. கடைசியா வரத போடுவீங்களே. அப்ப என்ன சொல்லுங்க அப்பம்? Al2O3. அது யாருல உள்ளது அப்ப? Al2O3 இரும்பு தாதியில உள்ள அலுமினியம் ஆக்சிஜனோட சேர்ந்து Al2O3 ஆக மாறிடும். என்னப்ப? பிறகு சுண்ணாம்பு கல்லில உள்ள பிரிகடைந்து வருகிற கால்சியம் ஆக்சைட்டோட சேர்ந்து விலங்குதானே பிள்ளைகள்? கவனிங்கோ, திரும்ப ஒருக்கா நான் இதை சொல்லித்தரலாம். ரைட், கவனிங்க. அப்ப நீங்க சொன்னது ஓகே. Al2O3, இந்த Al2O3 யாரோட சேர போகுது பிள்ளைகள்? கால்சியம் ஆக்சைட்டோட சேர போகுது. என்ன வர போகுது சொல்லுங்க அப்ப?
CA CSiO3 Al2 O2 O4 Al2O4 வரப்போகுது. ரைட். அதே போல சிலிக்கான் நீர் ஆக்சைடோட SiO2ஓட கால்சியம் ஆக்சைடு சேரப்போகுது. என்ன வரப்போகுது சொல்லுங்க? CaSiO3 CaSiO3. இந்த கழிவு பொருட்கள் தானே பிள்ளைகள் அந்த பன்றி இரும்புக்கு மேல அந்த திரவ இரும்புக்கு மேல மிதக்குது. ஓகேயா? அப்ப இந்த கழிவு பொருள் வந்து பிள்ளைகள் அந்த திரவ இரும்புக்கு மேல மிதக்கிற வடியத்தானே நீங்கள் அந்த இரும்பை பிரித்தெடுக்க கூடியதாக இருக்குது. அப்ப பாருங்க, இரும்பு பிரித்தெடுப்புல பயன்படுகிற கழிவு பொருட்களை முன்னுக்கு தந்த Al2O3யையும் SiO2வையும் போடுவீங்களோ, அல்லாட்டி CaAl2O4ஐயும் CaSiO3யையும் போடுவீங்களா? CaAl2O4. ஓகே, கடைசியா வரதான் போடணும். என்ன பிள்ளைகளே, அந்த கழிவு தான் பிள்ளைகள் திரவ இரும்புக்கு மேல மிதக்குது. அப்ப திரவ இரும்புக்கு மேல மிதப்பதனால வந்து பிள்ளைகள் நாங்கள் தூய திரவ இரும்பை என்ன செய்யறோம் பிள்ளைகள்? டெப்பின் ஊடாக பெறக்கூடியதாக இருக்குது. என்ன பிள்ளைகள் விளங்கிச்சதோ? அந்த இரும்பு வெளியேறுகிற வழியின் ஊடாக. சோ உங்களுக்கு அப்ப இந்த கழிவு பொருட்கள் என்று கேட்கும் போது CaAl2O4 என்று போடலாம், இல்லாட்டி நீங்கள் என்னென்று போடலாம்? கால்சியம் அலுமினேட் என்று போடலாம். அடுத்தது CaSiO3 என்று போடலாம், இல்லாட்டி கால்சியம் சிலிகேட் என்று தமிழ்ல எழுதலாம். சரிதானே பிள்ளைகள்? இப்ப விளங்கிச்சுதா? அப்ப இது போட்டிருந்தா சரி போடுங்க பிள்ளைகள். சொல்லுங்க. இரும்பு தாதில் காணப்படுற கழிவு பொருளுக்கு அலுமினியம் ஆக்சைடு அலுமினியம் ஆகும். இரும்பு தாதில காணப்படுகிற கழிவு பொருள் இரும்பு தாதோட சேர்ந்து வாரது அலுமினியமும் சிலிக்கனும். அப்போ மூலக நிலையில வரும். அது பிறகு நீங்கள் அந்த இரும்பு தாத அந்த உலையில போட்டு வெப்பமேற்றினாத்தான் அது அலுமினியம் ஆக்சைடாகவும் சிலிக்கன் நீர் ஆக்சைடாகவும் மாறும். அப்ப நீங்கள் போடுற இரும்பு தாதோட யார் சேர்ந்து வர போறார்? அந்த இரும்பு தாதோட அலுமினியமும் சிலிக்கனும். சரிதானே சுதாகர்? விளங்குது? தாது போடக்குள்ள ராசா அலுமினியமும் சிலிக்கனும் வரும். அப்போ அது அந்த ஊதுலையில போட்டு வெப்பமேற்றினாத்தான் அப்போ அலுமினேட்டும் சிலிக்க நீர் ஆக்சைடாகவும் மாறும். Al2O3 நாங்கள் அலுமினியம் ஆக்சைடு என்று சொல்லலாம், இல்லாட்டி அலுமினா என்று சொல்லலாம். என்ன பிள்ளைகள்? SiO2 சிலிக்கன் நீர் ஆக்சைடு இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம்? சிலிக்கா என்று சொல்லலாம். ஓகே பிள்ளைகள். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். சரி, மாறன் வாசியுங்க. இரும்பு பிரித்தெடுப்பில் நிகழும் பின்வரும் தாக்கங்களை பூரணப்படுத்துக. ரைட், இரும்பு பிரித்தெடுப்பில் நிகழ்கிற பின்வரும் தாக்கங்களை பூரணப்படுத்துக. ரைட், முதலாவது மாறனை பூரணப்படுத்துங்க. கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்தா என்ன வரும்? CO2 கார்பன் ஆக்சைடு வரும். என்ன? ரைட், கால்சியம் கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்தா என்ன வரப்போகுது பிள்ளைகள்? கார்பனோர் ஆக்சைடு வரப்போகுது. ரைட், ரெண்டாவது சரண் சொல்லுங்க. அடுத்ததுக்கு என்ன போடுவீங்க? கார்பன் ஆக்சைடு நீ யாரோட சேரக்கல கார்பனோர் ஆக்சைடு வரும்? கார்பனோட. என்ன யாரோட சேரக்க? கார்பனோட. ரைட், சுதாகர் சொல்லுங்க. அப்ப மூன்றாவது சமன்பாடு என்ன போடுவீங்க? அப்ப Fe2O3. ரைட், கண்டிக்காரன். Fe2O3 என்றால் என்ன அப்பன்? பிந்துஜன், இவருக்கு என்ன பெயர்? Fe2O3க்கு ஏமட்டாயிட்டு. என்ன அப்ப ஏமட்டாயிட்டு 3 CO சேர்த்து இங்கால Feயும் 3 CO2வும் வரப்போகுது. ரைட், அடுத்தது தேசினி சொல்லுங்க. கால்சியம் கார்பனேட் என்னவாக பிரியாடிய போதம்மா? சுண்ணாம்புக்கள் என்னென்னவாக வரும் பிள்ளைகள்? இதுல என்ன வரும்? முதலாவது கால்சியம் ஆக்சைடு சக கார்பனீர் ஆக்சைடாக வரும். அப்ப இவ்வளவு போட்ட நீங்களா பிள்ளைகள்? ஓகே, ரைட். அப்ப போட்டிருந்தா சரி போடுங்க. ரைட், அடுத்த வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். நாங்கள்
ஆய்வு கூடத்தில ஐதரசன் வாயு தயாரிக்கின்ற அமைப்பு ஒன்று பிள்ளைகள் படத்தில காட்டப்பட்டிருக்குது. ரைட், இது வந்து ஐதரசன் வாயு தயாரிக்கிற ஒரு அமைப்பு. அப்ப கூம்பு குடுவைக்குள்ள வந்து பிள்ளைகள் ஏதோ ஒரு பதார்த்தம் போடப்பட்டிருக்கு, அதுக்கு ஐதான ஒரு அமிலம் விடுறீங்க. அங்க வருகிற வாயுவானது பிள்ளைகள் போக்கு குழாயினூடாக வாயு சாடிக்குள்ள போகுது. அங்கு சேகரிக்கப்பட்ட வாயு என்ன வாயு என்று தரப்பட்டிருக்குது? ஐதரசன் ஐதரசன் வாயு ஐதரசன் வாயு. தரப்பட்டிருக்கு. ரைட், அப்ப இன்னைக்கு கவனிங்க பிள்ளைகள். ஐதரசன் வாயு தயாரிப்பில் பின்வருவற்றில் எடுக்கப்படும் இரசாயன பதார்த்தங்கள் எவை? ரைட், டயானி சொல்லுங்க. எக்ஸ்ல நம்ம அடுப்பீங்கள். எக்ஸ் என்றது முள்ளிப்புணல். என்னம்மா முள்ளிப்புணலுக்குள்ள நாங்கள் என்ன பதார்த்தம் எடுக்கிறோம்? நாங்கள் அமிலமா இல்லாட்டி வேறு எதுமா? அமிலம். அமிலம் எடுப்பீங்களா? என்ன அப்ப எக்ஸ் என்றதுக்குள்ள வந்து அமிலம் எடுப்பீங்களா? அதாவது என்ன அமிலம் எடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகளா இந்த ஐதரசன் வாயு தயாரிக்கிறதுக்கு? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். என்ன? ஓகே, ரைட். குடுவைக்குள்ள என்ன எடுப்பீங்கள்? கூம்பு குடுவைக்குள்ள வை என்றது என்ன பிள்ளைகள்? வை நாகம். ரைட், அப்ப நாகத்துக்கு HCl சேர்க்கும் போது என்ன வரும் சுதாகர்? என்னப்ப நாக குளோரைட்டு ஐதரசனும் வரும். ஓகே, ரைட், சரிதானே பிள்ளைகள்? அப்ப ஐதரசன் வாயு தயாரிப்பில் பின்வருவனவற்றில் எடுக்கப்படும் இரசாயன பதார்த்தங்கள் எவை என்று கேட்கப்பட்டிருக்குது. அப்ப எக்ஸுக்கு வந்து என்ன போட்டிருப்பீங்க? HCl என்று போட்டிருப்பீங்க. ஐதான HCl என்று போடுங்க பிள்ளைகள். ஐதான HCl. அதே போல வயில எடுக்கப்படுவது நாகம் அல்லது செட்டன் என்று போடுங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இங்க வந்து நீங்கள் போடுவீங்கள் HCl என்று போடுவீங்க. டை HCl. அப்ப ஐதான HCl. மற்றதுக்குள்ள போடுவீங்க பிள்ளைகள். HCl எழுதும் போது கேபிட்டல் H கேபிட்டல் C ஸ்மால் L ராசா. வை வந்து பிள்ளைகள் நாகம் என்று போடுவீங்க. சரிதானே? ரைட், அடுத்த கவனிங்க. மேலுள்ள அமைப்பில் XY RSTUY இனம் காண சொல்லி கேட்டிருக்குது. அப்ப மேலுள்ள அமைப்பில X, Y, R, S, T, UY இனம் காண சொல்லி கேட்டிருக்குது. ரைட், X என்ன பிள்ளைகள்? X வந்து முள்ளிப்புணல். என்ன? அந்த முள்ளிப்புணல் எடுக்கிற பதார்த்தம் தான் பிள்ளைகள் என்ன? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ரைட், அப்ப X வந்து முள்ளிப்புணல். ஓகே, Y வந்து பிள்ளைகள் நாகத்துண்டு. மாச்சி என்ன கேட்கப்பட்டிருக்குது? இங்க இரசாயன பதார்த்தம் கேட்கப்பட்டிருக்குதோ இந்த அமைப்பின் பெயர்? இது முகவையா பீக்கரா செல்லங்கள்? இந்த குடுவைக்கு ஒரு பெயர் இருக்குது டீச்சர், சொல்லி தந்த நான். என்ன பெயர்? கூம்பு குடுவை. கூம்பு குடுவை. என்ன பிள்ளைகள்? கூம்பு குடுவை. பீக்கர் என்று போடலாமா? முகவை என்று. இது வந்து பிள்ளைகள் கூம்பு குடுவை, கொனிக்கல் பிளாக்ஸ். அதாவது கூம்பு குடுவையா? ரைட், ஆர் என்ன பிள்ளைகள்? ஆர் போக்கு குழாய். ஓகே, ஆர் வந்து போக்கு குழாய். டி வாய்ச்சாடி. மகன் அதை வடிவா கவனிக்கணும் சுதாகர். இது பரிசோதனை குழாய் இல்லையடாப்பா. பரிசோதனை குழாய் என்ன மேல வளைஞ்சு வரும். இது என்ன பெரிது? வாய்ச்சாடிய வடிவா கவனிச்சு போடணும். ரைட், யூ என்றது பிள்ளைகள் தாலி. சும்மா போடுவீங்களோ தாலி என்று? நீர்த்தாலி என்று போடணும். என்ன? நீர்த்தாலி என்று போடலாம் அல்லது நீர் கொண்ட முகவை என்று போடலாம். ரைட், எஸ் வந்து பிள்ளைகள் தேன்குட்டு மேடையா? அப்ப அவளாம் போட்டிருந்தா ஓகே, சரி போடுங்க. இந்த அமைப்பில் உள்ள குறைபாடு ஒன்று இருக்குது பிள்ளைகள், என்னன்னு கண்டுபிடிங்க. போக்குக்குழா மேல இருக்கணும். போக்குக்குழா மேல இருக்காட்டி இங்க வாய் என்ன செய்யாது? போக்குக்குழாயினூடாக போகாது. என்ன? இந்த போக்கு குழாய் வந்து அப்பன் மேல இருக்கணும். என்ன? மேல இருக்கணும். இப்படி கீழே போக கூடாது. ஏன்? இங்க வெளியேற ஐதரசன் வாயு கீழே போய் தண்ணிக்குள்ள நின்று தண்டா, அந்த கரைசலுக்குள்ள நின்று தண்டால் என்ன செய்யாது? இந்த போக்கு குழாயினூடாக போகாது. ஆகவே போக்கு குழாய் கரைசலுக்கு மேல் காணப்படுதல் வேண்டும். சரிதானே பிள்ளையால்?
ஓகே ஓண்டி அடுத்த கவனிங்கோ. ஐதரசன் வாயு உருவாகும் போது வாயுச்சாடியில் ஏற்படுகிற அவதானம் உண்டு என்ன பிள்ளைகள்? வாய்க்குள் தோன்றும். வாயு குமிழ்கள் தோன்றும். அடுத்தது நீர்மட்டம் குறையும். நீர்மட்டம் குறையும். என்ன வாயுச்சாடியில் உள்ள நீர்மட்டம் குறையும். அடுத்தது வாயு குமிழ்கள் தோன்றும். ஓகே. எக்ஸில் திருகி இருப்பதனால் ஏற்படுகிற நன்மை உண்டு. எக்ஸ் என்றது பிள்ளைகள் முள்ளிப்பு. தேவைக்கேற்றவாறு எச்சியல் அமிலத்தை கொள்ளலாம். தேவைக்கேற்றவாறு எச்சியல் அமிலத்தை நாங்கள் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம், விடலாம். என்ன பிள்ளைகள்? ஓகே. இங்கு நிகழும் இரசாயன தாக்கத்துக்கான சொற்சமன்பாட்டினை தருக. சொற்சமன்பாடு என்னத்தில் எழுதுவீங்க பிள்ளைகள்? சொற்கள் எழுதுவீங்க, சூத்திரத்தில் எழுதக்கூடாது. அப்ப தமிழ்ல எழுதணும். என்ன முதலாவது போடுவீங்க? நாகம். என்ன நாகம்? சக ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம். வடிவ எழுதணும். ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம். அம்புக்குறி அங்கால என்ன வர போகுது? நாக குளோரைடு ஐதரசன் வாயுவும் வரும். ஓகே அப்படி எழுதினீங்களா? அடுத்தது 7வது கேள்வி பிள்ளைகள். ஐதரசன் வாயுவை உறுதிப்படுத்துவதற்கான சோதனை என்ன பிள்ளைகள்? எரிகிற தனக்குச்சை கொண்டு செல்லும் பொழுது, அதாவது எரியும் குச்சண்டு போடுங்க தம்பி. தனக்குச்சண்ட வேட்ட விடுங்க. என்ன எரியும் குச்சு. அப்ப எரியும் குச்சை கொண்டு செல்லும் போது என்ன சொல்லுவீங்கள்? எரிந்து அணையும். ஓகே பிள்ளைய எரியும் குச்சண்டு போடுங்கடா. ஆக்சிஜன் வாயுவுக்கு தான் தனக்குச்சி என்று சொல்ல போடுங்க. இங்க எரியும் குச்சண்டு பயன்படுத்துங்க. என்ன ரைட். 8வது ஆக்சிஜன் வாயுவை உறுதிப்படுத்துவதற்கான சோதனை என்ன? எரியும் தனக்குச்சியை கொண்டு செல்ல பிரகாசம். எரியும் தனக்குச்சியை கொண்டு செல்லும் பொழுது பிரகாசமாக எரியும். ரைட். 9வது நான் ஒவ்வொருத்தரையும் கேட்க போறேன். இப்ப ஒவ்வொரு இயல்பு. ஐதரசன் வாயுவின் பௌதிக இயல்புகள் 3 கேட்டிருக்கு. ரைட். சரண் ஒன்று சொல்லுங்க. நீரில் சிறிதளவு கரையும். நீரில சிறிதளவில் கரையும். சுதாகர் ஒன்று சொல்லுங்க. நிறமற்றது. நிறமற்றது. மாறன் ஒன்று சொல்லுங்க. மணமற்றது. நிறமற்றது. அடுத்தது சொல்றீங்க மனமற்றது. ரைட். ஓகே பிள்ளைகள். நிறமற்றது மனமற்றது சொல்லிட்டீங்க. அடுத்தது பிள்ளைகள் என்ன சொன்னீங்க? நீரில் சிறிதளவு கரையும் என்று சொன்னீங்க. ரைட். பிந்துஜன் ஒன்று சொல்லுங்க. வழியில் அடர்த்தி குறைவான. வழியிலும் அடர்த்தி குறைவு. என்ன பிள்ளைகள்? வழியிலும் அடர்த்தி குறைஞ்சது. ரைட். இனி பொம்பளை பிள்ளைகளை கேட்க போறேன். ஐதரசன் வாயுவின் பயன்கள் 3 சொல்ல போறீங்க. சரி தேவதாசினி சொல்லுங்க. தேவதாசினி இல்லையா? போயிட்டீங்களாடா? தேவதாசினி ரைடர். டயானி ராக்கெட் அங்கால ராக்கெட் எரிபொருளாக பயன்படும். ராக்கெட் எரிபொருளாக பயன்படும். சரி சசிதா? பலூன். தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் தயாரிப்புக்கு. தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் தயாரிப்புக்கு. அப்ப ராக்கெட் எரிபொருள் சொல்லிட்டினாம். தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் தயாரிப்பு சொல்லிட்டினாம். ரைட். அடுத்த சுதாகர் சொல்லுங்க. ஓகே பலூன்களை நிரப்பி மேல் நோக்கி செலுத்துவதற்கு. ரைட். மாறன் சொல்லுங்க. இன்னொன்று சேதன சேர்வைகளை தாழ்த்துவதற்கு. சேதன சேர்வைகளை தாழ்த்துவதற்கு. ஓகே. அடுத்தது இன்னும் ஒன்று ஏதோ ஒரு வாயு ஒன்று உற்பத்தி. ரைட். அதை சொல்லுங்க. அப்ப அமோனியா வாயு உற்பத்தி. அமோனியா வாயு உற்பத்தி. அப்ப மறக்க கூடாது. அமோனியா வாயு உற்பத்தி செய்வதற்கும் இந்த ஐதரசன் வாயு தேவை. ரைட். சரி பிள்ளைகள். அடுத்தது பாருங்க பிள்ளைகள். உலோகங்களின் தாக்கு தொடர பூரணப்படுத்துக சொல்லி கேட்டிருக்குது. அப்ப இப்ப உங்களுக்கு பூரணப்படுத்த தெரியுமோ தெரியாதோ? இது தெரியும். தெரியும். ரைட். அப்ப பொட்டாசியத்துக்கு அடுத்தது யார்? சோடியம். சொல்லம்மா.
பொட்டாசியத்துக்கு அடுத்தது சோடியம் சோடியம். அடுத்த சோடியம். டயானி. அடுத்தது மெக்னீசியம், பொட்டாசியத்துக்கு அடுத்த சோடியம் சொல்லிட்டீங்க. அடுத்தது மெக்னீசியம் அடா வரும் இல்ல? இல்லை கால்சியம், கால்சியம். கால்சியம் ஓகே கால்சியம். மெக்னீசியம் அடுத்தது மாறன். மெக்னீசியம், மெக்னீசியம். சரண். அலுமினியம் ரைட் அலுமினியம். அடுத்தது நாகம் வந்துட்டது. சுதாகர். பிபி நாத்துக்கு கீழே பிபி இரும்பு எஃபி என்ன இரும்பு. ஓகே. அடுத்தது பிந்துஜன். இரும்புக்கு அடுத்தது என்ன மூலகம்? வேற பிள்ளைகள் எஸ்என், எஸ்என். ஓகே என்ன எஸ்என். அடுத்தது தேவதர்சினி. பிவி பிபி. ஓகே பிபி என்ன பிள்ளைகள்? பிபி. ரைட் வளம் ரபிடம் இனி கீழே போறேன் டீச்சர். சரி ரைட். இனி ஐதர்சனுக்கு கீழே நாங்கள் நிரப்பணும் பிள்ளைகள். சரிதானே? ரைட். ஐதர்சனுக்கு கீழே சொல்லுங்க. இனி ஐதர்சனுக்கு கீழே அடுத்தவர் செப்பு, ரைட். ஐதர்சனுக்கு கீழே செப்பு. செப்புக்கு கீழே எச்சி, எஜ்ஜி ரசம் என்ன? ரைட். அடுத்தது பிள்ளைகள் ஏஜி ஏஜி, ஏஜி வெள்ளி என்ன? அடுத்தது பிடி பிடி பிளாட்டினம். ஓகே பொன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இவ்வளவும் உங்களுக்கு நிரப்ப தெரியும். ரைட். அடுத்த கேள்வி சுதாகர் வாசிங்க. ரெண்டாவது கேள்விய தாக்குதலோட இருந்தால் என்ன? ரைட் சொல்லுங்க. அப்படியே தாக்க வீதத்தோட ரெண்டாவது உலோகங்களை என்ன? தாக்குவதற்காக அவற்றை இறங்கு வசப்படுத்தும். ஓ உலோகங்களை அவற்றின் தாக்குத்திறன் அடிப்படையில இறங்கு வரிசைப்படி ஒழுங்குபடுத்தும் போது பெறப்படுகிற தொடரன் அப்பன். ஓகே சரி போடுங்க. ரெண்டாவது மாறன். தாக்கவே தொடரின் அனுகூலங்கள் என்று தருக. அனுகூலங்கள் என்றது பிள்ளைகள் நன்மைகள் என்ன? தாக்க தொடரின் இந்த தாக்க வித தொடரின் அனுகூலம் 2 சொல்லுங்க பாப்பம். 1 மின்னிரசாயன கலங்களின் உற்பத்திக்கு பொருத்தமான உலோகங்களை தெரிவு செய்தல். ஓகே. மின்னிரசாயன கலங்களின் உற்பத்திக்கு பொருத்தமான உலோகங்களை தெரிவு செய்ய. ஓகே. நீங்கள் அரிப்படைவதை தவிர்ப்பதற்காக. ஓகே இரும்பு அரிப்படிவதை தவிர்ப்பதற்காக. ரைட். அடுத்தது சரண் சொல்லுங்க. 1 தாக்க வீத தொடர்ந்த அனுகூலம் 2 பயன் 2 உலோகங்கள் பிற சேர்வைகளால் தாழ்த்தப்பட்டு பிரித்தெடுக்கப்படும். உலோக பிரித்தெடுப்புல பயன்படும் என்ன பிள்ளைகள்? ஓகே. அடுத்த சுதாகர் 1 சொல்லுங்க. மின்மூலமுட மின்முலாமிட என்ன? மின்முலாமிடுவதற்கு தேவையான உலோகங்களை கண்டறிய என்ன? ஓகே. அப்ப கவனிங்க பிள்ளைகள். உலோகங்களை பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்துறதுக்கும் இந்த தாக்க வீத தொடர் தான் பயன்படும் பிள்ளைகள். இரும்பு அரிப்படைவதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேணும்? இரும்பிலும் தாக்குத்திறன் கூடிய உலோகங்களோடு தொடுகையில வைக்க வேணும். மின்னிரசாயன கலங்களின் உற்பத்திக்கு பொருத்தமான உலோகங்களை தெரிவு செய்ய என்ன பிள்ளைகள்? மின்னிரசாயன கலம் உற்பத்தி என்றா அதாவது தாக்க வீத தொடர்ல தாக்க வீதம் கூடியோண்டும் குறைஞ்சோண்டும் பயன்படுத்துவீங்க. உங்களுக்கு தெரியுமே என்ன? நாகமும் செப்பையும் ஐதான H2SO4 போட்டீங்களா அது ஒரு மின்னிரசாயன கலமாக தொழிற்படும். அடுத்தது பிள்ளைகள் உலோகங்களின் தாக்குத்திறனை அறிவதற்கு பயன்படும். உலோக பிரித்தெடுப்புல பயன்படும் என்ன பிள்ளைகள்? அப்ப இதுல ஏதாவது போட்டிருந்தா சரி போடுங்க. ரைட். அடுத்தது டயானி சொல்லுங்க. கரியுப்பின் இரசாயன பெயர் என்னம்மா? கரியுப்பின் இரசாயன பெயரடா. 4வது கேள்வி. கரியுப்பின் இரசாயன பெயர் என்ன பிள்ளைகள்? சோடியம் குளோரைட். என்ன அதோட சூத்திரம் என்ன பிள்ளைகள்? NaCl என்ன? சோடியம் குளோரைட். ரைட். அதில் உள்ள தாக்குத்திறன் கூடிய உலோகம் எது பிள்ளைகள்? சோடியம். தாக்குத்திறன் கூடிய உலோகம் சோடியம். ஓகே. உலோகத்தை பிரித்தெடுக்கும் பொருத்தமான முறை என்ன பிள்ளைகள்?
சோடியத்தை பிரித்தெடுக்கிற பொருத்தமான முறை என்ன? உருகிய நிலையில தாக்க வீதத்தோட மேல உள்ள உலோகங்களை நீங்கள் எவ்வாறு பிரித்தெடுப்பீங்கள்? உருகிய முறை உருகிய நிலையில மின் பாகுக்கிறது என்ன பிள்ளைகள்? உருகிய நிலையில என்ன செய்யறது? மின் பாக்குறது. ரைட். அடுத்தது மெக்னீசியம் கொதி நீராவியுடன் தாக்கமுறுவதற்கான ஈடு செய்த சமன்பாடு. சுதார சொல்லுங்க அப்ப. கொதி நீராவி Mg. கவனமா. ரைட் சொல்லப்பன். Mg ரைட் பாரன் டீச்சர் எழுதுறேன். என்ன பன்? ரைட் எம்ஜே. ரைட். plus 2H2O அம்புகுறி அம்புகுறி MgO நீர் எம்ஜிஓ. நீர் ரைட் எம்ஜிஓ சகநீர் போடுவீங்க. மெக்னீசியம் ஆக்சைடு வரும் இங்க என்ன பிள்ளைகள்? கொதி நீராவி என்றா மெக்னீசியம் ஆக்சைடு வரும். அடுத்தது கொதி நீரண்டா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வரும். சரி சமப்படுத்தி பாருங்க எல்லாம் சரியா இருக்கோ பிள்ளைகள்? நீருக்கு முன்னால 2 போடணும். நீருக்கு முன்னால 2 போட போறீங்க. ரைட். நீருக்கு முன்னால 2 போட்டா இப்ப ஹைட்ரஜன் எத்தனையா வந்துட்டது? 2 நீருக்கு முன்னால 4 இப்ப நீருக்கு முன்னால 2 போட சொன்னீங்க. ரைட் டீச்சர் போட்டுட்டேன். சரி அப்ப இனி என்ன செய்ய போறீங்க? இங்க 2 போடுவீங்க. H2O முன்னால 2 போடுவீங்களா? அப்படியே ரைட். இப்ப 4 ஹைட்ரஜன். 4 ஹைட்ரஜன். எத்தனை ஆக்சிஜன் வந்துட்டது பிள்ளைகள்? முன்னால 2 இங்க 2 இங்க 1 வந்துட்டது. 3 ஆக்சிஜன் வந்துட்டது. கொதி அப்ப என்ன செய்ய போறீங்களே நீ? 3 இப்ப பாருங்க. இப்ப இங்கால 2 ஆக்சிஜனும் இங்கால 1 ஆக்சிஜனும் வந்துட்டது. அப்ப 3 ஆக்சிஜன் வந்துட்டு. அப்ப என்ன செய்ய போறீங்களே நீ? சொல்லுங்க. சமப்படுத்தி போட்டு சொல்லுங்க அப்ப சரியான சமன்பாட்டை நீங்களே. மெக்னீசியம் நீர் ஆவியோட சேருது பிள்ளைகள். மெக்னீசியம் சக H2O கேஸ் என்ன அப்போ? மெக்னீசியம் சக H2O கேஸோட தாக்கம் புரியும் போது என்ன வருகுதாம்? MgO மெக்னீசியம் ஆக்சைடும் ஹைட்ரஜன் அங்கால நீர் வருமோ ஹைட்ரஜன் வருமோ? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வரும். அப்பேன் சுதாகர் நீர் சொன்னீங்க. விளங்கிச்சே கொஞ்சம் உங்களோட சமன்பாடு பிழைச்சதுண்டது. ரைட். அப்ப இனி திரும்ப சொல்லுங்க. மாறனாக்களும் நீரே போட்ட நீங்கள். இல்ல டீச்சர் ஹைட்ரஜன். ரைட் ஹைட்ரஜன். சரி அப்ப சொல்லுங்க அப்பன் ஒருக்கா திரும்ப சொல்லுங்க. சுதாகரே சொல்லுங்க அப்பன். Mg எம்ஜி ஓகே அப்பன். plus H2O சக H2O கேஸ் என்ன ராசா? சரி H2O அம்புக்குறி கேஸ் போட்டு. ஓகே அப்பன். magnesium oxide மெக்னீசியம் ஆக்சைடு சக என்ன அப்ப வரும்? hydrogen ஹைட்ரஜன் வரும். H2 வரும் என்ன? அப்ப இப்ப சமப்படுத்தி பாருங்க சரியோ? என்ன பிள்ளைகள் சரி என்ன? நீங்கள் தம்பி சுதாகர் நீங்கள் இந்த 2H2O பாடமாக்கின வடியத்தான் இந்த பிரச்சனை வந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பாடமாக்க கூடாதுன்னு. அப்போ மெக்னீசியம் சக H2O இனி பார்க்கணும். மெக்னீசியம் நீரோட சேர்ந்தா மெக்னீசியம் ஆக்சைடும் ஹைட்ரஜனும் பெறும். அப்ப அதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் நாங்கள் சமப்படுத்துறத பற்றி யோசிக்கணும். அப்ப பாருங்க அம்புக்குறிக்கு பின்னால 2 ஹைட்ரஜன். அப்ப முன்னுக்கும் 2 ஹைட்ரஜன். அம்புக்குறிக்கு பின்னால 1 ஹைட்ரஜன். ஒரு ஆக்சிஜன். இங்கால அம்புக்குறிக்கு பின்னாலையும் 1 ஆக்சிஜன். ஓகே தானே? ரைட். இப்ப மாறன் எனக்கு பௌதிக நிலையில சொல்லுங்க. மெக்னீசியம் என்ன பௌதிக நிலை? அப்போ என்ன டீச்சர்? மெக்னீசியம் என்ன பௌதிக நிலை? திண்மமோ திரவமோ வாயுவோட? அது போட இல்லையா வேணும் இங்க? திண்மம். ரைட். அப்ப என்ன போடுவீங்க? எஸ் போடுவீங்க. ரைட். சுதாகர் H2O gas கேஸ் G போடுவீங்க. ரைட். பிந்துஜன் MgO
பிந்துஜன் எம்ஜிஓக்கு என்ன போடுவீங்கள்? திண்மமோ திரவமோ வாயுவோ பெண்? சரண் வாய் டீச்சர். எம்ஜிஓ வடா செல்லம்? திண்மம். திண்மம். அப்ப மெக்னீசியத்தை நீங்க வெப்பமேற்றினாலடா என்ன வாரது? ஆய்வு கூடத்துல வெண்ணிறமான ஒரு எம்ஜிஓ மீதி வரும். என்ன பெண் பிள்ளையால் நீங்கள் செல்லாங்கள் மெக்னீசியத்தை நீங்கள் உரோஞ்சி போட்டு உங்களுடைய பாடசாலை ஆய்வு கூடத்துல வெப்பமேற்றி பார்த்திருப்பீங்கள். என்ன கண்ணை பறிக்கிற வெண்ணிற சுவாலையோடு எரிஞ்சு வெண்ணிறமான ஒரு மீதி வரும். அப்ப அது திண்மமோ திரவமோ வாயுவோ? திண்மம். திண்மம். மறக்க கூடாது. என்ன செல்லாங்கள்? ரைட். அடுத்தது H2க்கு என்ன போடுவீங்கள்? கேஸ். கேஸ் போடுவீங்களா? சரி. டீச்சர் கேள்வி கேட்கிறேன்னு ஒன்றும் பயப்படக்கூடாது. இப்படி கேள்விக்கு பிளவிட்டு சொன்னாதான் அது பிறகு என்ன செய்யும் அப்பன்? ஞாபகத்துல நிக்கும். ஒருக்கா நீங்க பிளவிட்டாலடாப்பா பிறகு அது பிளவிட மாட்டீங்களேன்னு சொல்லுங்க. பிளவிட்டது கூட ஞாபகத்துல என்ன செய்யும்? இருக்கும். என்ன அப்பன்? அப்ப சோதனைக்கு அது பயன்படும். என்ன பிள்ளைகள்? ஓகேயா? ரைட். சரி செல்லுங்கள். நாங்கள் இனி அங்கால போவோம். ரைட். மேற்படி தாக்க தொடரில் ஐதரசன் சேர்க்கப்படாமைக்கான காரணம். இந்த தாக்கவித தொடர்கள்ல தாக்கவித தொடர்ல ஐதரசன் சேர்க்கப்பட்டமைக்கான காரணம் யாதென்று தான் நீங்க கேட்டிருக்குது. நடுநிலையானது. ஏன் நாங்கள் ஐதரசனை சேர்க்கிறோம்? இங்க தாக்கவித தொடர்ல கொண்டு வந்து என்னத்துக்கடா ஐதரசனை சேர்த்து நீங்கள்? பாப்பம் யார் கட்டிக்காரண்டு இதுக்கும் பதிலா சொல்றீங்களேன்னு பாப்பம். எல்லாரும் இப்ப எழுதியிருப்பீங்க. விட ஒவ்வொருத்தரா கேட்க போறேன். மாறன் என்ன போட்டது? வழியிலும் அடர்த்தி குறைவு. வழியிலும் அடர்த்தி குறைன்னு போட்டீங்க. சுதாகர் சொல்லப்பேன். தம்பி என்னடா நீ போட போற? சொல்லு. நடுநிலையானது. ரைட். சாருக்கு சரண் வழியில் அடர்த்தி குறைவு. டயானி எலினதை சொல்லம்மா. நான் இந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதல மிஸ். ரைட். சசிதா வழியிலும் அடர்த்தி குறைவு. பிந்துஜன் அல்லுலோகம் என்பதான்னு போட்ட நீங்க. ரைட். இப்ப பாருங்க சொல்லுங்க. முதலாவது உலோகம் என்ன போட்ட நீங்கள்? பொட்டாசியம். என்ன ராசா இங்க இருக்கு? பொட்டாசியம் என்ன அயனை உருவாக்கும்? நேரையனோ மறையனோ? அப்பன் பொட்டாசியம் வந்து நேரையனையோ மறையனையோ உருவாக்கும் பிள்ளைகள். பொட்டாசியமோடா நேரையன். ஏன் அப்போ பொட்டாசியத்தின் எத்தனை இலத்திரன்? 19. என்ன இலத்திரன் நிலையமைப்பு எழுதுங்க. 2,8, சுதாகர் 2,8. பொட்டாசியமடா 19டா செல்லாம். 19க்கு இலத்திரன் நிலையமைப்பு எழுதுங்க. 2,8. ரைட். அப்ப இவர் என்ன அயனை ஏற்படுத்துவார்? இந்த ஈட்டோட்டில் ஒரு இலத்திரனை இழந்துடுவார். அப்ப ஒரு இலத்திரன் இழந்தா இவருக்கு பிளஸ் வரும். என்ன இலத்திரனை இழந்தா நேரையனோ மறையனையோ உருவாக்கும்? நேரையனை உருவாக்கும். ரைட். ரெண்டாவது மூலம் என்ன போட்ட நீங்கள் இங்க? சோடியம். ரைட். சோடியத்தின் இலத்திரன் நிலையமைப்பை சொல்லுங்க. அப்ப 2,8. இவர் என்ன செய்ய போறாரு? இறுதி ஓட்டில் உள்ள ஒரு இலத்திரனை அப்ப என்ன அயனை உருவாக்குவார்? நேரையன். ரைட். மூன்றாவது என்ன போட்ட நீங்கள்? கால்சியம் வந்து 2,8,2. அப்ப எத்தனை இலத்திரனை இழப்பார்? அப்ப என்ன அயனை உருவாக்க போறார்? ரைட். நாகம் என்ன அயனை உருவாக்குவார்? பிளஸோ மைனஸோ? சடன் 2+ தானே. நாகம்
Saturn 2+ தானே இப்போ போடுற நீங்கள். ஓ அப்ப பிளஸோ மைனஸோ? பிளஸ் அதாவதுடா 2 ஏப்பன் நாகம் வந்து செல்லங்கள் நீங்கள் அமிலத்துல போடும்போது நாகம் கரையுதுன்னு சொல்றீங்களடா. நாகம் கரையுதுண்டா என்ன சொல்லுங்க அப்பம்? நாகம் வந்து தன்னுடைய ஈட்டோட்டு இலத்திரன்களை வந்து ஒட்சியேற்றம் அடைய செய்யுது. அதாவது நாகம் 2 இலத்திரனை இழந்து என்னவாக வரப்போகுது? Saturn 2+ ஆக வரப்போகுதுடா. விளங்கிச்சுதோ? விளங்கிச்சோ பிள்ளைகள்? ஒண்டி அடுத்தது இங்க கவனிங்க. மின் ரசாயன கலத்துல நாகமும் என்ன தகடும் வைக்கிற நீங்கள் அப்போ? செப்பு. ரைட். இங்க யார் கரைய போறார்? நாகம் கரைய போறார். நாகம் கரைகிறாருண்டா என்ன அர்த்தம்? நாகம் இலத்திரனை என்ன செய்யறார்? இழக்கிறார். அப்ப நாகம் இலத்திரன் இழந்தா இங்க கரைசலுக்குள்ள என்ன அயன தாரவர்? Saturn 2+ தாரவர். இப்ப விளங்கிச்சதோ? நேரேன உருவாக்குறார். அதே போல கீழே போவோம். இனி ஆகவும் கீழே என்ன இருப்பார்? வெள்ளி பொன் பிளாட்டினம் எல்லாம் இருப்பினம் இல்லையோ? அப்ப வெள்ளி என்ன அயன உருவாக்குறார்? பிளஸ் அயன. இரும்பு என்ன அயன உருவாக்குறார்? பிளஸ் அயன Fe2+. செம்பு என்ன அயன உருவாக்குறார்? Cu2+. பாருங்க அப்ப எல்லாரும் என்ன அயன உருவாக்கினோம்? நேரேன. ஐதரசன் எங்க போடுற நீங்கள்? நீங்கள் ஆவர்த்தன அட்டவணையில எத்தனாம் கூட்டத்துல போடுற நீங்க? முதலாம் கூட்டம்டா. ஈட்டோட்டில எத்தனை இலத்திரன் இருக்குது? அப்ப அவர் அந்த ஒரு இலத்திரனை என்ன செய்வார்? சடத்துவ நிலை அடைவதற்கு இழப்பார். இழந்த ஐதரசனுக்கும் என்ன அயன் வரப்போகுது? நேரேன. அப்ப இப்ப பாருங்க என்னத்துக்கு ஐதரசனை கொண்டு வந்து இங்க போட்ட நீங்கள்? நேரேன உருவாக்குறேன். இப்ப விளங்கிச்சதோ? இனி மறப்பீங்களோ? இல்ல பிள்ளைகள். என்ன அப்ப பாருங்க என்னத்துக்காக நீங்கள் ஐதரசனை கொண்டு நீங்க போட்ட நீங்க ராசா? ஐதரசனும் என்னத்தை ஏற்படுத்துகிறார்? நேரேன உருவாக்குறார். என்ன ஐதரசனும் நேரேன உருவாக்குறார். சரிதானே? அப்ப மேற்படி தாக்க தொடரில் ஐதரசன் சேர்க்கப்பட்டமைக்கான காரணம் என்ன? ஐதரசன் நேரயனை உருவாக்குறார். சரி. அடுத்த தேவதேசனி ஒருக்கா சொல்லாமா? இரும்பை அரிப்பில் இருந்து பாதுகாக்க இரும்புடன் தொடர்பில் வைக்க வேண்டிய 2 உலோகங்களடா. இரும்பை நாங்கள் அரிப்பிலிருந்து பாதுகாக்க வேணுமெண்டா நாங்கள் இரும்பை தொடர்பில் வைத்திருக்க வேண்டிய 2 உலோகங்கள். அதாவது இரும்புக்கு மேல உள்ள 2 உலோகங்களோடு நீங்க வைக்கலாம். என்னென்ன உலோகம் 2 சொல்லுங்க பாப்போம் அம்மா. நீங்க போட்டத என்ன போட்ட நீங்கள் சொல்லுங்கம்மா. அதாவதம்மா தாக்க வீத தொடர்ல இரும்புக்கு மேல உள்ள உலோகங்கள் தானே பிள்ளை? மேற்படி தாக்க வீத தொடரில இரும்புக்கு மேல உள்ள உலோகங்களை நீங்கள் இரும்போட தொடர்பில வச்சா இரும்பு அரிப்படைவது தடுக்கப்படும். என்ன பிள்ளைகள்? அப்ப எந்த உலோகம் போட்ட நீங்கள் பிள்ளைகள்? மெக்னீசியம் நாகம். மெக்னீசியம் நாகம். அதாவது இரும்புக்கு மேல உள்ள ஆரையும் போடலாம். என்ன பிள்ளைகள்? ஓகேயா? இரும்புக்கு மேல உள்ளதண்டா நீங்கள் நாகம் போடலாம், அலுமினியம் போடலாம், மெக்னீசியம் போடலாம். என்ன பிள்ளைகள்? ஓகே ரைட். நீங்கள் இங்க பொட்டாசியம் சோடியம் போட்டா பிள்ளையண்டு இல்ல. ஆனா நாங்க போடுறது இல்லை. ஏன் பிள்ளைகள்? வலியோட உக்கிரமா வலியோட நீரோட உக்கிரமாக தாக்கமடையும். அப்ப மெழுகுலதான் நாங்க திரும்பவும் இவரையும் வைக்கணும். என்ன வழியில நாங்கள் இவரோட தொடர்படுத்தி வைக்க இயலாது. சோ நீங்கள் அலுமினியம் நாகம் அடுத்தது என்னத்தை போடலாம்? மெக்னீசியத்தை போடலாம். ஓகே. அப்ப இங்க பிள்ளைகள் இங்க இரும்பு வந்து என்னவாக தொழிற்படும்? அனோட்டோ ஹெதோட்டோ? சுதாகர் ஹெதோட். என்ன ஏனப்பன்? மேல உள்ள உலோகம் தான் அனோட்டு. இப்ப நாகத்தோட தொடர்பில வச்சிங்களா மேல உள்ளது வந்து என்ன? அனோட்டு. கீழே உள்ளது கெதோட்டு. அப்ப இரும்பு என்னவாக தொழிற்படுறார்? கெதோட்டு. கெதோட்டு பாதுகாப்பு அனோட்டு பாதுகாப்போடா? கெதோட்டு பாதுகாப்பு. என்ன பிள்ளைகள்? ரைட். இரும்பு என்னவாக இருக்கிறாரோ அதுதான் பிள்ளைகள் பாதுகாப்பு. அப்ப இங்க யாரு அர்ப்பண உலோகமாக தொழிற்பட்டவர்? தியாக உலோகமாக அனோட். என்ன மேல உள்ளவர் தியாக உலோகமாக அல்லது
அர்ப்பண உலோகமாக தொழிற்படுவார். என்ன செல்லங்கள்? சரிதானே? ரைட். அடுத்தது பிள்ளைகள், ஆய்வு கூடத்தில கார்பனீரொக்சைடு வாயுவை தயாரிப்பதற்கு நீங்க செய்த ஒரு அமைப்பு தான் பிள்ளைகள் இங்க காட்டப்பட்டிருக்குது. ரைட். ஒவ்வொரு பகுதியும் சொல்லுங்க. அப்பமே என்ன பிள்ளைகள்? முள்ளிப்புணர். ஓகே, முள்ளிப்புணல். அப்ப சரி போடுங்க. பி பி பாய்ச்சாடி. ஓகே, பாய்ச்சாடி. சி தக்கை. தக்கை. ஓகே. டி கூம்பு குடுவை. இவர் கூம்பு குடுவை இல்ல செல்லம். முகாவா என்னவா மாறி இருக்குடா பாரு கடவா. இந்த குடுவையின் அடி எப்படி இருக்குதடா? பட்டாடி குடுவை. மட்டாடி குடுவையா என்னன்னு சொல்லுவீங்க? வட்டாடி குடுவை. பட்ட அடி குடுவைன்னு சொல்லணும். என்ன செல்லங்கள்? ஓகே. அடுத்தது ஈயப்பன் போக்கு குழாய். ஈ வந்து போக்கு குழாய். ஓகே தானே? இவ்வளவு போட்டிருந்தா சரி போடுங்க பிள்ளைகள். மேற்படி வாயுவை தயாரிப்பதற்கு சேர்க்க வேண்டிய இரசாயன பதார்த்தங்கள். அப்ப இங்க என்ன? கார்பனீரொக்சைடு வாயு தயாரிக்க போறீங்க. சோ என்னென்ன பதார்த்தங்கள் ரெண்டும் சேர்ப்பீங்க? ஒன்று கால்சியம் கார்பனேட், மற்றது பிள்ளைகள் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகே. அப்ப குடுவைக்குள்ள யாரு எடுப்பீங்க? கால்சியம் கார்பனேட். முள்ளிப்புணலுக்குள்ள யாரு எடுப்பீங்க? HCl எடுப்பீங்க. ரைட். அடுத்தது கார்பனீரொக்சைடு வாயுவை எவ்வாறு அப்பீனம் காண்பீங்க? சுண்ணாம்பு நீர் பால் நிறமாகும். ஓ, சுண்ணாம்பு நீர் பால் நிறமாகும். இப்படி எழுதினா சரியோ? ஒரு சொல்லு போடணும். என்ன சொல்லு? தூய சுண்ணாம்பு இல்ல, தெளிந்த சுண்ணாம்பு நீர். கட்டிக்காரன். தெளிந்த சுண்ணாம்பு நீர் என்றாலடா அது நீர் போலியே இருக்கு. சுண்ணாம்பை கரைச்சிட்டாப்பு நீங்க அடைய விட வேணும். அடைய விட்டீங்கன்னா மேல தண்ணி போன்ற சுண்ணாம்பு நீர் வரும். அதுதானடா தெளிந்த சுண்ணாம்பு நீர். அந்த அணையும். எது? ஓ, அது அணையும் என்றது அப்பன் இங்க நாங்கள் பரிசோதனைக்கு பாக்குறேன் இல்லையா? கார்பனீரொக்சைடு அதாவது பிள்ளைகள் அந்த வாயுக்களை நாங்கள் எரியும் தனக்குச்சியை கொண்டு செல்லும் போது அணையும். ஓகே, கார்பனீரொக்சைடு வாயுவின் இயல்பு. ஆனால் இந்த கார்பனீரொக்சைடு வாயுவை இனங்காண்ற பரிசோதனை கேட்டா நீங்க அது போடக்கூடாது. எது போடுவீங்க முக்கியமாக? சுண்ணாம்பு. தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கும். தெளிந்த சொல்லு போடணும். என்ன பிள்ளைகள் விளங்கிச்சதோ? சுதாகர் விளங்கிச்சதோ? முதலாவது அப்ப நீங்க சொன்னது சரி. தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கும். அடுத்தது என்ன? எரியும் குச்சை வந்து அணிய செய்யும். ஏன்? கார்பனீரொக்சைடு வாயு ஒரு தகன துணை இழி வாயு. ஆனா நீங்க பரிசோதனை கேட்டா எது அப்ப போடுவீங்க? தெளிந்த சுண்ணாம்பு நீரை தான் முக்கியமா போட வேணும். ரைட். அடுத்தது மேற்படி வாயுவை உற்பத்தி செய்வதற்கான ஈடு செய்த சமன்பாடு. சரி, அப்ப சொல்லுங்கடா அப்பன். சமன்பாட்டை சொல்லுங்க. ரைட். நீங்க சொல்லத்தான் நான் எழுத போறேன். சரிதானே? அப்ப முதலாவது என்ன போட போறீங்க? கால்சியம் கார்பனேட். ரைட். கால்சியம் கார்பனேட் என்ன அப்பன்? சுண்ணாம்பு நீர். ரைட். சொல்லுங்க அடுத்தது அப்பன். HCl போட போறீங்க. ரைட். என்ன வர போகுது பிள்ளைகள்? கால்சியம் ஆக்சைடு இல்ல, கால்சியம் குளோரைடு. கால்சியம் குளோரைடு வடிவா கவனிச்சு அந்தரப்படக்கூடாது. எங்க போறீங்க? பிளேன் வந்துட்டுதோ? சொல்லணும். சுதாருக்கு வந்துட்டு போல வெளிநாட்டுக்கு போறதுக்கு பிளேன். என்ன அவசரப்படக்கூடாது, கவனமா சொல்லணும். ரைட். கடிகாரன் சொல்லுங்க. கால்சியம் குளோரைடு. ரைட். கால்சியம் குளோரைடின் சூத்திரம் எனக்கு தெரியாது. சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் நான் எழுதுவேன். CaCl2. ரைட்டா? கால்சியம் குளோரைடு சக கார்பனீரொக்சைடின் சூத்திரம் CO2. ரைட். அடுத்தது பிள்ளைகள் H2O நீரா? இனி சமப்படுத்துங்க பிள்ளைகள். சமப்படுத்துங்க பெண். யாராவது சமப்படுத்துங்க பக்கண்டு. முன்னுக்கு HCl ரெண்டு வரும். முன்னுக்கு 2 போடுவீங்க. என்ன செய்யலாங்க? ஓகே, இதோட சரி. அவர் எங்கேயும் போடணுமா டீச்சர்? இல்ல இல்ல. ஓகே. என்ன பிள்ளைகள்? அப்ப கால்சியம் முன்னுக்கு கொண்டடா செல்லம், பின்னுக்கு கொண்டு ஒரு கார்பனேட்டு
ஒரு கார்பன் ஓகேடா. என்ன சொல்லுங்கள்? 3 ஆக்சிஜன் இங்க பாருங்க, இங்க 2 ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், 3. என்ன பிள்ளைகள்? இங்க 2 ஹைட்ரஜன் அடாப்பன், இங்க 2 ஹைட்ரஜன். ஓகே. இப்ப 2 குளோரின். சோ 2 குளோரின் நீங்க எழுதின சமன்பாடு ஓகே. ஓகே சானே பிள்ளைகள். சரி கட்டிக்காரர் 100க்கு மேல மார்க்ஸ் எடுக்க போறீங்களா என்ன? ஓகே ரைட். இங்க கார்பன் ஈராக்சைடு வாயு சேகரிக்கிற முறையை சொல்லுங்கடாப்பா. சொல்லப்பன் சொல்லு. நீரின் கீழ்முக பயிற்சி. நீரின் கீழ்முக பேச்சியால சேகரிக்கலாம். அல்லாட்டி நீரின் மேல்முக பேச்சு. இல்ல நீரின் கீழ்முக பேச்சு. அப்போ அடுத்தது வளியின் மேல்முக பயிற்சி. வளியின் மேல்முக பேச்சியாலையும் நாங்க சேகரிக்கலாம். ரைட். இங்கு எந்த முறையில சேகரிக்கப்பட்டுள்ளதுன்றதுதான் கேள்வி. இங்க எந்த முறையில சேகரிக்கப்பட்டிருக்குது? நீரின் கீழ்முக பேச்சு. எங்க நீரை காணையில எங்க சுதார் நீர் இருக்குது? வளியின் மேல்முக பயிற்சி. வளியின் மேல்முக பேச்சு. இங்க அந்த தேன்கூட்டு மேடை, வாய்ச்சாடி, நீர் கொண்ட தாலி எல்லாம் இருக்குதோ? இல்ல இல்லையா? அப்ப தரப்பட்ட படத்துல தான் இங்க கேள்வி. அப்ப தரப்பட்ட படத்துல எந்த முறையில சேகரிக்கப்படுது? வளியின் மேல்முக பயிற்சி. வடிவா கவனமா படங்கள் எல்லாம் பார்த்தழுதோனும் பிள்ளைகள். என்னடா? ஓகே. வளியின் மேல்முக பயிற்சி என்று போட்டிருந்தா சரி போடுங்க. கேட்ட கேள்வி 5வது பாருங்கோ. இங்கு ரைட். 6வது வெப்பமேற்றி கார்பன் ஈராக்சைடு வாயுவை தயாரிப்பதற்காக ஈடு செய்த சமன்பாட்டை திரட்டா. அப்ப வெப்பமேற்ற போறீங்களா? யார வெப்பமேற்ற போறீங்களா? அப்போ இங்க யார எடுத்த நீங்கள் இந்த பரிசோதனையில? கால்சியம் கார்பனேட். ரைட். அப்ப கால்சியம் கார்பனேட்டை வெப்பமேற்றி கார்பன் ஈராக்சைடு வாயு தயாரிக்க போறீங்களாம். அப்போ அதற்குரிய சமன்பாட்டை சொல்லுங்க டீச்சருக்கு. இப்ப கால்சியம் கார்பனேட் என்றால் யார்? சுண்ணாம்புக்கல். அவரை என்ன செய்ய போறீங்க? வெப்பமேற்றி என்ன குறியீடு போடுற நாங்கள்? முக்கோணம். ரைட். என்ன வர போகுது? கால்சியம் ஆக்சைடு. ரைட். அப்ப கால்சியம் ஆக்சைடுக்கு சூத்திரம் CaO. ரைட். அங்கால கார்பன் ஈராக்சைடு. டீச்சர் எழுதின CaO சரியோ? ஓ பெருசா. கெட்டிக்காரர் ஓ பெருசா எழுதணும். என்னடா? ரைட். சரி சமப்படுத்தி பாருங்க. ஓகேயா? ஓகே குட். என்ன கால்சியம் கார்பன் 1 3 ஆக்சிஜன். சரி நீங்க சொல்லத்தான் இப்ப டீச்சர் எழுதுறேன். சரிதானே கட்டிக்காரர்? ஓகே சரி அடுத்ததுக்கு போவோம். என்ன இப்ப இரும்பு பிரித்தெடுக்கிற அமைப்புக்கு வந்துட்டீங்களா? அப்போ சரிதானே. இரும்பு பிரித்தெடுக்கிற அமைப்புக்கு நாங்கள் வந்துட்டோம். சரிதானே? ரைட். இப்ப இரும்பு பிரித்தெடுக்கும் மேற்படி உலை எவ்வாறு அழைக்கப்படும்? இரும்பு ஊதுலை என்று சொல்லப்படும். ரைட். XYயில் உருவாகும் பதார்த்தங்கள் என்ன? அதாவது X என்றது மேல உள்ள குழாய், Y என்றது கீழே உள்ள குழாய். அப்ப மேல என்ன வரும்? என்ன வரும்? மேல கழிவு பொருட்கள், உலோக கழிவு பொருட்கள். Xினூடாக என்ன? Yயினூடாக திரவ இரும்பு. ஓகே திரவ இரும்பு. மேற்படி செயற்பாட்டில் நடைபெறும் தாழ்த்தல் தாக்க சமன்பாட்டை தருக. கவனம் கேட்டதப்பு. தாழ்த்தல் தாக்க சமன்பாடு. அப்ப தாழ்த்தல் எந்த வாயுவோட சேர்ந்த சமன்பாடு நீங்க கொடுக்கணும்? இல்ல இரும்பு பிரித்தெடுப்புல ஏர் தாழ்த்தியாக பயன்படுவார் எந்த வாயு? கார்பன் ஆக்சைடு. ரைட். அதுக்குரிய சமன்பாடு எத்தனாவது சமன்பாடு? கால்சியம் கார்பனேட். இல்ல முதலாவது சமன்பாடு என்ன சொல்லுங்க? CSO2. அங்க CSO2 CO2 கார்பன் ஈராக்சைடு வரதான் முதலாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடு என்ன? இந்த கார்பன் ஈராக்சைடு திரும்ப கார்பனோட சேர்ந்து கார்பன் ஆக்சைடு வருது. இதுதான் இரண்டாவது சமன்பாடு. இந்த கார்பன் ஆக்சைடு தான் பிள்ளைகள் இங்க தாழ்த்தியாக பயன்படுகிற. மூன்றாவது சமன்பாடு என்னடா?
Fe2iso3யோட இந்த CO சேர்க்க போறார். அந்த சமன்பாடு தான் நீங்கள் இங்க எழுதணும். தாழ்த்தல் தாக்க சமன்பாடு. அப்ப இங்க எத்தனாவது சமன்பாடு எழுதுவீங்க? சரி சொல்லுங்க மூன்றாவது சமன்பாட்டை. Fe2O3 ரைட். Fe2O3 2 CO அடுத்தது பிள்ளைகள் சக 2 CO சரியோ? எனக்கு தெரியா, நீங்க சொல்றதுதான் நான் எழுதுறேன். ரைட். 2 CO சரியோ? 3 CO 3 CO ரைட். 3 CO ரைட். அடுத்தது அம்புக்குறி. ஆ 10 Fe 10 Fe ஆ சக சக 3 CO2 3 CO2 சரிதானே பிள்ளைகள்? CO 3 CO2 ரைட். 3 CO2 கார்பனீர் ஆக்சைடு வாயு. எனக்கு இப்ப பார்க்க நீங்கள் எல்லாம் இந்த 2 3 எல்லாம் பாடமாக்கி வச்சுக்கிறீங்களே, என்ன அப்படித்தானே சுதாகர்? அப்படி பாடமாக்கி வச்சிருந்தா பிழைச்சிடுமடாப்பா. என்ன நாங்கள் முதல் எழுத வேணும்? முதலில் எழுத வேணும் பிள்ளைகள். சமன்பாடு எழுதிட்டு பிறகுதான் என்ன செய்ய வேணும்? பிறகுதான் என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். அப்ப என்ன நல்ல பிள்ளைகள் ரைட். அப்ப எனக்கு இப்ப நீங்கள் சமன்பாட்டை மட்டும் சொல்லுங்கோடா. எனக்கு சமப்படுத்திய சமன்பாடு வேண்டாம், பாடமாக்கி சொல்ல வேண்டாம் டீச்சருக்கு. பாடமாக்கி நீங்களா சோதனை கோல்ல போயிருக்க 2 3 தெரியும், 3 5 தெரியும். ஓமோ இல்லையோ? ஓகேடா சரி. அப்ப எனக்கு இப்ப நீங்கள் அதொன்றும் வேண்டாம் டீச்சருக்கு. இப்ப நீங்கள் சமன்பாட்டை சொல்லுங்க. மூன்றாவது சமன்பாடு என்ன சேர்க்க போறீங்க? ஏமட்டாயிட்டு போட போறீங்க. ரைட். ஏமட்டாயிட்ட சொல்லுங்க. Fe2iso3 ரைட். இவர் யார் தாழ்த்த போறார் அதை சொல்லுங்க. 3 CO இங்க சுதாகர் 3 சொல்ல சொன்ன நானோ? CO ரைட். எனி அம்புக்குறி போட போறீங்க. ரைட். சொல்லுங்கடா. அங்கால என்ன வர போகுது? இரும்பு வர போகுது. ரைட். இரும்பு. அடுத்தது என்ன வர போகுது பிள்ளைகள்? கார்பனீர் ஆக்சைடு. சரி சரி. இனித்தான் என்ன செய்ய வேணும்? சரி இனி சமப்படுத்துங்க. இங்க 2 Fe2iso3 சோ இரும்புக்கு முன்னால என்ன போடுவீங்க? 2 போடுவீங்க. சரிதானே? ரைட். இப்ப வந்து சரி. இனி என்ன செய்ய போறீங்களா அப்ப? சொல்லுங்க. இப்ப நீங்கள் இங்க 2 போட்டா என்ன, இங்க ஆக்சிஜன் 2, இங்க ஆக்சிஜன் 2. ஓகே சரிதானே? கவனிங்க. Fe2iso3 என்ன அப்ப இது அதை விட்டுட்டோம். ஓகே. Fe2iso3 ரைட். இப்ப பாருங்க இங்கால எத்தனை ஆக்சிஜன் இருக்கு சொல்லுங்க பாப்போம். முன்னால 4 இருக்குது. முன்னால 4 இருக்கு. பின்னால எத்தனை இருக்குது? 2 இருக்குது. பின்னால 2 இருக்கு. அப்ப இங்க நீங்க இப்ப 2 போட்டா இப்ப கார்பன் எத்தனையா போடும்? 2 போடும். அப்ப திரும்ப நீங்கள் முன்னுக்கு என்ன போடுவீங்க? கார்பனுக்கு இங்க 2 போடுவீங்க. இப்ப நீ திரும்ப முன்னுக்கு எத்தனை ஆக்சிஜன் வந்துட்டது? 5 வந்துட்டது. என்ன அப்படியோ? இல்ல முன்னுக்கும் இங்க 3 இங்க 2 5 வந்துடும். அப்ப நாங்கள் அப்படி போறல. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேணும்டா? இனி கவனிங்க. இங்க 2 இரும்பு போட்ட நீங்க. சோ இங்க 2 இரும்பு போட்டுட்டீங்க. ஓகே தானே? சரியா பிள்ளைகள்? இங்க 3 ஆக்சிஜன் இருக்கிறார். சோ நீங்கள் என்ன செய்யுங்கடா? அடுத்தது இங்க 3 போடுங்க. 3 CO போட்டு பாருங்க. இப்ப பாருங்க 3 3 எத்தனை ஆக்சிஜன்? 6 ஆக்சிஜன். அப்ப பின்னுக்கு எத்தனை ஆக்சிஜன் பெற வேணும்? 6 ஆக்சிஜன் பெறணும். அப்ப இதுல என்ன போடுவீங்க? முன்னுக்கு 3 போடுவீங்க. ஓகே தானே ராசா? இந்த சமப்படுத்தி பாடமாக்கி வையாதீங்கூட. சில வேலை பிள்ளை விட்டுருவீங்களே. அதாவது முதல் இரும்ப சமப்படுத்துங்க. பிறகு இங்க பாருங்க இங்க 3 ஆக்சிஜன். சோ பக்கண்டு 3 போட்டுட்டு பிறகு சமப்படுத்தி பாருங்க. சரிதானே பிள்ளைகள்?
சுதாகர் ஓகேயா? ஓ ஓகே ராசா, ஓகே அப்பன் சரி ஓகே. அடுத்தது எக்ஸில் உருவாகும் பதார்த்தத்தால் ஏற்படும் அனுகூலம் ஒன்று தருக. ரைட், சரண் சொல்லுங்க பாப்போம். எக்ஸில உருவாக்குற பதார்த்தம் பாப்போம். எக்ஸில யார் உருவாக்குறாருன்னு பாருங்க. படத்துக்கு போவோம். எக்ஸில யாரடா உருவாகுறார்? எக்ஸில யார் வாரவர்? கழிவுகள் கழிவுகள் வரும். அப்ப அதனால என்ன நன்மை எங்களுக்கு? இரும்பு வந்து என்ன செய்யும்? திண்மமாக மாறாமல் தொடர்ந்து என்ன நிலையிலேயே பேணப்படும்? திரவமா இருக்கு. திரவ நிலையிலேயே பேணப்படும். என்ன பிள்ளைகள்? இரும்பு திரவ நிலையிலேயே பேணப்படும். ஏன் மேல கழிவு பொருள் வந்து என்ன செய்யுது? மிதப்பதனால இந்த இரும்பு வந்து என்ன செய்யப்படும்டா? திரவ நிலையிலேயே அங்க பேணப்படுகிறது. ராசா விளங்கிச்சுதோ? Right. அடுத்தது ஒரு முழு ஏமடைட்டின் திணிவு கேட்டுக்குது. எவ்வளவு வந்தது உங்களுக்கு? 160. 160 வந்தது. ஓகே பிள்ளைகள. சரி, என்னன்னு கண்ட நீங்கள் சொல்லுங்க ஆபம் பிள்ளைகள். ஏமடைட்டின் சூத்திரம் சசிதா சொல்லுங்க ஆபம். ஏமடைட்டின் சூத்திரம் ஏமடைட்டின் சூத்திரம் தயானி சொல்லுங்க. ஓடியப்பா எங்க நித்திரியோ எல்லாரும்? இல்ல டீச்சர். இல்லையடா, அங்கடா போட்டாங்களே எல்லாரும். ஓ, 2 பேரும் போட்டாளிய. சரி சரி, வெள்ளனிய போட்டினமோ? இப்பதான் டீச்சர் கொஞ்சம் மழையா இருக்குங்க. சரிடா செல்லம். ஓகே சரி. நம்ம ஏமடைட்டின் சூத்திரம் என்ன ராசா? Fe twice O3. Fe twice O3 என்ன? ரைட். அப்ப எத்தனை இரும்பு பிள்ளையால்? பிந்து சொல்லுங்க, எத்தனை இரும்பு? 2 இரும்பு என்ன? ஓகே அப்ப ரைட். தேவதாசினி சொல்லுங்க, இங்க எத்தனை ஆக்சிஜன்? எத்தனை ஆக்சிஜன் பிள்ளையால்? 3 என்ன? ரைட். சுதாகர் சொல்லுங்க, இரும்புக்கு வந்து எவ்வளவு சார்மூலக்கூற்று திணிவு? சாரி, சாரண திணிவு 16. இரும்பு கோடா? சார் மூலக்கூறு. சார் அணுத்திணிவு. அணுவண்டால் சாரண திணிவு. அப்போ மூலக்கூறுண்டா சார் மூலக்கூற்று திணிவு. இப்ப இரும்புக்கு மட்டும் எவ்வளவுடா சாரண திணிவு? 56. 56 என்ன? ரைட், 56. அப்ப 2 தர 56 எவ்வளவு அப்போ? 112. 112. ஓகே தானே? சரி, சரண் சொல்லுங்க, ஆக்சிஜனுக்கு எவ்வளவு? 3 தர ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளவுடா அப்பன்? 16. 16 குஜுவல். அப்ப எவ்வளவு அப்போ? 3 தர 16 மாறன் 48. 48. மொத்தம் கூட்டினா எவ்வளவு செல்லங்கள் வருது? 160. 160. ரைட். மூலர் திணிவு கேட்டது என்ன? மூலர் திணிவு. அப்ப மூலர் திணிவின் அலகு என்ன பிள்ளையால்? G mole -1. கிராம் மோல் -1 என்ன? திணிவண்டு கேட்டா நீங்க கிராம்ல சொல்லலாம். அப்ப நீங்கள் இங்க போட வேண்டியது 160. மூலர் திணிவின் அலகு போடணும். G, அதாவது G என்றது கிராம் மோல் -1. சரியா பிள்ளையால்? சரியா பென்? அப்ப இருக்கு விட என்ன போடுவீங்க? 6வது கேள்விக்குரிய விடை வந்து பிள்ளைகள் நீங்கள் போட வேண்டியது 160 கிராம் மோல் -1 என்று போடுவீங்க. ரைட். இதுக்குரிய கேள்வி வந்த பிள்ளைகள் கவனிங்க. 160 என்ன கிராம் மோல் -1. சரி பிள்ளைகள். ரைட். அடுத்த கேள்வியை சொல்லுங்க. மேற்படி சேர்வையின் மூலர் திணிவு. இதுக்குரிய விடியா? ரைட். அப்ப ஒரு மூல ஏமடைட்டின் திணிவண்டா என்ன போடுவீங்க? பிள்ளையால் 5வது கேள்விக்குரிய விட கேட்டா என்ன போடுவீங்க? இங்க கேட்டது 5வது கேள்வி கேட்டது ஒரு மூல ஏமடைட்டின் திணிவு. அத கூட்டி போட்டு 160 கிராம் என்று போடுவீங்க. ஓகே தானே? திணிவு கேட்டா கிராம்ல குடிப்பீங்க.
6வது கேள்வி மேற்படி சேர்வையின் மூலர் திணிவு கேட்டா 160 கிராம் மோல் -1. ஓகேயா பிள்ளைகள்? ஓண்டி சரண் ஓகேயா? ஓண்டிஜா மாறன் பிந்துஜன் ஓம் ஓகே. மற்றது யார்? தேவதேசினி ஓகேயா பிள்ளை? ஓம் டீச்சர். ஓகே. சுதாகர் ஓகே தானே? ஓ ஓமாப்பு ரைட். அடுத்தது சொல்லுங்க அப்படியா. 80 கிராம் ஏமாற்றாயிட்டில் இருந்து பெறப்படும் தூய எரிமிட திணிவு யாது? 7வது கழிவு படலத்தில் உள்ள கூறுகள் இரண்டும் அவை பிள்ளைகள். அலுமினியம் சிலிக்கான். கழிவு படலத்தில் உள்ள தூய இரும்புக்கு மேல வாரதடா. கழிவு படலம் என்று சொன்னது அந்த தூய இரும்பு திரவ இரும்புக்கு மேல மிதக்கிற படலம். அப்போ சிலிக்கான் இல்ல கால்சியம் சிலிக்கேட் கால்சியம் சிலிக்கேட்டும் கால்சியம் அலுமினேட்டும் கடைசியா வார கழிவு. அப்போ அதுல மறுபேர் சிலிக்கா. அப்ப எதுட்ட மறுபேரடா சிலிக்கா? Cl Si2O3. ஓ SiO அங்க சொல்லுங்க. O3. சிலிக்கன் ஆக்சிஜனோடைய வாரது தான். அப்போ சிலிக்கன் ஈரோக்சைடு அதைத்தான் நாங்க சிலிக்கான்னு சொல்லுவோம்டா. அலுமினியம் ஆக்சிஜனோட சேர்ந்து வர ஆக்சைடை தான் நீங்கள் அல்மினான்னு சொல்லுவீங்களடா. அதுண்ட மறுபேர் இல்ல. இங்க பிறகு கால்சியம் கார்பனேட்டில இருந்து வருகிற கால்சியம் ஆக்சைடு சேர்ந்துட்டு அப்போ கழிவு படலத்துல. அப்ப கால்சியம் அலுமினேட்டும் கால்சியம் சிலிக்கேட்டும் தான் அப்போ அந்த கழிவு படலத்தில் உள்ள கூறுகள். விளங்குதோ? ஓகே. அப்போ சுதார் விளங்குதோ? சுதார் கடைசியா வாரதடா. கடைசியா வாரதுதான் கழிவு படலம். விளங்குது? ஓகே அப்பன் சரியா ரைட் பிள்ளைகள். அடுத்த 8வது கவனிங்க. அப்போ 80 கிராம் ஏமாற்றாயிட்டில் இருந்து பெறப்படும் தூய இரும்பிட திணிவு கேட்டுக்குது. அப்போ சரிதானே? இங்க பாருங்க, நீங்கள் ஏற்கனவே சமன்பாடு சொன்ன நீங்களடா. அப்ப திரும்ப ஒரு இப்ப சமன்பாட்டை ஞாபகப்படுத்துங்க. இதுக்குரிய சமன்பாட்டை தான் நான் மேல போறேன். பிற நீங்கள் அதுக்குரிய விடு என்று நினைச்சிடுவீங்க. நான் கீழே எழுதுறேன். ரைட் சொல்லுங்கடா அப்பன். Fe2SO3 சக இனி மொத்த சமன்பாட்டை சொல்லுங்க. 3 கார்பன் ஆக்சைடு சரி 2 இரும்பு பிளஸ் 3 CO2 ரைட் 3 CO2 என்ன பிள்ளைகள் ரைட். இப்ப இதுல இருந்து கவனிங்க பிள்ளை. நீங்க இதுல இருந்து கவனிக்க வேண்டியது 1 மோல் Fe2SO3 1 மோல் Fe2SO3 எத்தனை மோல் இரும்ப தருது? 2 மோல தருது. இப்ப 80 கிராம் ஏமாற்றாயிட்டில இருந்து அப்ப 1 மோல் ஏமாற்றாயிட்டில இருந்து தான் பிள்ளைகள் 2 மோல் இரும்பு வரும். அப்ப 1 மோல் ஏமாற்றாயிட்டா எத்தனை கிராம்? அப்போ 160 கிராம் தான் 1 மோல். அப்ப 80 கிராம் ஏமாற்றாயிட்டு எத்தனை மோல்? அரை மோல். விளங்குதோ பிள்ளையால்? விளங்குதேடா செல்லங்கள். 160 தான் அப்போ 1 மோல். இப்ப கேட்டது 80 கிராம். அப்ப 80 கிராம் எத்தனை மோல்? அப்போ பாருங்க 1 மோலில இருந்து தான் இங்க 2 மோல் இரும்பு வரும். அப்ப அரை மோலில இருந்து எத்தனை மோல் இரும்பு வரும்? 1 மோல் வரும். அப்ப இப்ப சொல்லுங்க. அப்ப அதுல இருந்து பெறப்படுகிற தூய இரும்பின் திணிவு எவ்வளவு? அப்ப 1 மோல் இரும்பின் திணிவு எவ்வளவு? அப்போ 160 இரும்போ. ஐயோ தம்பி என்னடா ஏனடா 1 மோலுக்கு 56 தடவை உண்டு. 56 தடவை உண்டு. அப்ப எவ்வளவு? அப்போ 56 கிராம். 56. ஓகே. மாறன் என்ன போட்டது விட? 56. 56. ஓகே. மற்றது யார்? அப்போ சரண்
56 தான். 56. பிந்துஜன் இது செய்யல மிஸ். செய்யல. இப்ப விளங்கிச்சு தோப்பன். ஓ தேவதர்ஷினி அதற்கு எழுதலாம். இப்ப விளங்கிச்சேம்மா. ஆம் டீச்சர். ஓகே சுதாகர், நீங்கள் எல்லாம் ஓகே. அவசரப்படக்கூடாது. அவசரப்படுறீங்கள் அப்பு. அவசரப்பட்டா வீணா மார்க்ஸ் இழக்க வேண்டி வரும். விளங்கிச்சுதோ? விளங்குதேடா அப்பன். சுதாகர் அவசரப்படாதே. அப்ப வடிவா சொல்லப்பு. இப்ப பிள்ளை இங்க 56 தான் போட்டுக்கிறேன் விட. ஓகே எனக்கு அனுப்பி இருக்கிறேன். சரி, ஆனா என்ன செய்ய வேணுமென்றால் அப்பன் கவனமா இருக்கணும் சொல்றதையுமே. அப்ப வடிவா கவனிக்கணுமாடா. சார் Fe2SO3 1 மூல். 1 மூல்ல இருந்து 2 மூல் இரும்பு வருமெண்டா அரை மூல் ஏமட்டாயிட்டில இருந்து எத்தனை மூல் இரும்பு வரும்? 1 மூல். 1 மூல். அப்ப 1 மூல் இரும்புண்ட சாரண திணிவு எவ்வளவு? 56. தனியா ஒரு உண்டா சாரண திணிவடா. இவை சேர்ந்து வர சேர்வை ஏமட்டாயிட்டா அது சார் மூலக்கூட்டு திணிவு. இப்ப ஒட்சிசன் 16 சாரண திணிவடா. ஒட்சிசன் 2 சேர்ந்தோட அது மூலக்கூறு. அது சார் மூலக்கூட்டு திணிவு. இப்ப விளங்குதோ உங்களுக்கு சாரண திணிவுக்கும் சாரண திணிவுக்கும் இடையே உள்ள சாரண திணிவுக்கும் சார் மூலக்கூட்டு திணிவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் விளங்குதேப்பன்? விளங்குதேடா. சாரண திணிவண்டா ஒண்டடா. அப்ப சார் மூலக்கூட்டு திணிவண்டா ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து சேர்வையாகிடும். ஓகேயா? எல்லாத்துலயும் கூட்டுறதுதான், பிரச்சனை இல்லை. சரிதானே? அப்ப விளங்குதோ? ஓகே, அப்ப இவ்வளவு தானே செல்லங்கள் கேள்வி. இவ்வளவு மாட்டி அனுப்பினான். போட்டோ அனுப்பிங்க.